வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மே மாதம் 2ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 2ஆம் தேதி வரை குரு பகவானால், சனி பகவானால், ராகுவும் கேதுவால், இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பால் சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தில் சாதகமான பலன்கள் வரப்போகுதா அல்லது பாதகமான பலன்கள் வரப்போகுதா? சிம்மராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நல்ல பரிச்சயம்தான். முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்தில் தான் சுக்கிர பகவான் பிறந்தார். அப்போ மகம் நட்சத்திர நண்பர்கள் அதிகமாக வெள்ளை நிறத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. சார், சிம்ம ராசிக்கு சிகப்பு நிறம் தானே சார்? நம்ம ராசிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு கொடுக்கறது இல்லைங்க. ஒரு ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா 9 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போது ராசிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் விட உங்களுடைய நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுபோக மகம் நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய பூரம் நட்சத்திரம். அந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அதிதேவதை யாருன்னு பார்க்கும் பொழுது பார்வதி அம்மன். அப்போ பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பார்வதி அம்மனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. வருடத்துக்கு ஒரு முறையாவது அல்லது 3 வருடத்துக்கு ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது. அதுபோக அதன் பிறகு சிம்மராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரம், ஒரே ஒரு பாதம். அதுபோக சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அந்த உத்தரம் நட்சத்திரம் தான். சிம்மராசியில் பிறந்த எல்லாருக்குமே சிகப்பு நிறம் ஆகிறதில்லை. ஆனால் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சிகப்பு நிறம் மட்டும்தான் ஆகும். நீங்கள் வேணும்னாலும் சோதித்து பாருங்கள், பயன்படுத்தி பாருங்கள். சிகப்பு நிறம் ஒரு சட்டை போட்டுக்கிட்டோ அல்லது சிகப்பு நிறத்தை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாமா அது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும், வெற்றி கொடுக்கும். சரி, சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் எப்படி இருக்கும்? சிம்மராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு யோகம் கொடுத்துரும். இப்போ நமக்கு பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நமக்கு யோகம் இருக்கா, எப்படி கிரக அமைப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 89 நாள் 88 நாள் நமக்கு நேர காலங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஏப்ரல் மாதம் ஒரு 15 தேதி வரை அருமையான யோகம் கொடுக்க போகுது. சிம்மராசியாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு போயிட்டு 7வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் ராகின் நட்சத்திரமாக, ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரம் 2வது பாதம் 312 டிகிரியில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். நேரடியான பார்வை 7வது பார்வையால். அப்போ ஒரு சில நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும், மன வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய சூரிய பகவான் 7வது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து 7வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் அஸ்தம் ஆயிட்டு உங்கள் சூரிய பகவானோட சேர்ந்து, உங்கள் ராசியாதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து, அப்போ உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் அருமையான யோகங்களாக இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம், ஒரு சில நண்பர்களுக்கு சுய தொழில் செய்கிற யோகம். இது என்ன சார் ஆப்போசிட்டாக இருக்குது? வெளிநாடுன்றது அடுத்தவங்க கிட்ட வேலை செய்கிறதுக்காக போவாங்க, அதுக்கும் நேரம் இருக்குன்னு சொல்கிறீங்க. சுய தொழில் செய்கிறதுக்கான நேரம்னு சொல்கிறீங்க, அதுக்கும் சொல்கிறீங்க. அது உண்மையா இது உண்மையா அப்படின்னா எல்லாருமே வெளிநாடு போகணும்னு நினைக்கிறது இல்லையே. வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நண்பர்களுக்கு, முயற்சி பண்ணுற நண்பர்களுக்கு இது சாதகமாக இருக்கும். இந்த நேரம் பிப்ரவரி 13 தேதியிலிருந்து, அதே பிப்ரவரி 19 தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது அருமையான நேரமாக இருக்கும். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 13 தேதியிலிருந்து உங்களுக்கு மார்ச் மாதம் 15 தேதி வரை வெளிநாடு போகிறதுக்கான நேர காலங்கள், சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான நேர காலங்கள் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்குது.
பயன்படுத்திக்கோங்க. இல்லை நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணுன்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, இராணுவத்துக்கு போகணுன்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, காவல்துறைக்கு போகணுன்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, காசாக இருந்தாலும் எனக்கு கவர்மெண்ட் காசாக இருக்கணும்னு நினைக்கிறேனுங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நீங்கள் முயற்சிக்கலாம். உங்களுடைய ராசிக்கு, சிம்ம ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன், லாபத்துக்கு அதிபதி அவர், தனத்துக்கு அதிபதி புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் உச்ச நிலையில் இருந்து 8வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி ஆன பிறகு உங்களுடைய ராசியை 5வது பாவகம் 5வது பார்வையாக பார்க்கக்கூடிய தருணம். கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய பார்வை வாங்குறீங்க பிப்ரவரி 19 தேதிக்கு மேலே. செவ்வாவுடைய பார்வை சுபஸ்தானாதிபதி பார்வை, அதுபோக புத்திரஸ்தானாதிபதியுடைய பார்வை, உங்கள் ராசியாதிபதி பார்வை, திருமண ஸ்தானாதிபதியுடைய பார்வை, லாபஸ்தானாதிபதியுடைய பார்வை, இப்படி 5 கிரகங்களுடைய பார்வை சிம்மராசி நண்பர்கள் வாங்கக்கூடிய நேரகாலங்கள் பிப்ரவரி 19 கிட்டத்தட்ட மார்ச் ஒரு 13-14 தேதி வரை கொடுத்துரும். இது எந்தெந்த வகையில் நல்லது செய்யும் அப்படின்னா திருமண தடைகள் விலகிறது, தீராத திருமண தடைகள் விலகிறது. ஏன்னா திருமண ஸ்தானாதிபதி நமக்கு ராகுடைய நட்சத்திரத்தில் இருந்த வரைக்கும் பாதகமாக இருந்தாலும் சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் ஆயிடுவாரே. அப்போது பிப்ரவரி 21, 22, 23 இந்த தேதியெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு வருஷ கணக்காக வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. யார் யார் எங்கெங்கே சொல்கிறாங்களோ எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கிறேனுங்க பரிகாரம் பண்ணுறதுக்கு. கோவில் குளம்னு ஒன்று விடலைங்க, ஊரில் ஒரு சோசியக்காரரை விடலைங்க, எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. இது வரைக்கும் கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, இது வரைக்கும் கும்பிட்ட சாமியெல்லாம் கல்லாகி போச்சு, செலவழிச்ச காசும் செம்பாகி போச்சு. எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, ஏன் ஜாதகம் சம்சாரி ஜாதகமா இல்லை சன்னியாசி ஜாதகமானு எனக்கு தெரியலையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிற நண்பர்கள், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நண்பர்கள், மன அழுத்தத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் திருமண தடைகள் நீங்கிடும். அப்போ திருமண பிராத்தம் ஏற்படுத்தும். சத்தியமாக இந்த மாதிரி ஒரு பிராத்தம், இந்த மாதிரி ஒரு நேர காலங்கள் மறுபடியும் வரணும்னா 30 வருஷம் வெயிட் பண்ணணும். 30 வருஷம் கழித்து யார் இருக்கிறா யார் இல்லைன்னு தெரியாது யாருக்கும். அப்போது வரக்கூடிய தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிடணும். இல்லை பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மாதம் 13-14 தேதி வரைக்கும் அருமையான நேரம், தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. இது திருமண தடைகள் நீங்கிறதுக்கு மட்டும் கிடையாது, திருமணமாகி பிரிஞ்சு போன நண்பர்களுக்கும் இது சாதகமான நேரம், மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இது அருமையான நேரம். எவ்வளோ அழகாக இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தருணம் கொடுக்குது பாருங்கள். முதல்ல வெளிநாடு போகிறதுக்கான நேர காலங்கள் தருது, அது வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் முயற்சி பண்ணலாம். பிறகு 19 தேதிக்கு மேற்கொண்டு அரசாங்க உத்தியோகம் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள், காவல்துறையோ அல்லது இராணுவத்துறையோ இந்த துறையில் முயற்சி பண்ணுற நண்பர்களுக்கு இது நல்ல நேரம். திருமண தடைகள் விலகிறதுக்கு உண்டான நேரம். வாகனம் வாங்கிறதுக்கான நேரம், அது சொல்ல மறந்துட்டு பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு பிப்ரவரி 5 உங்களுக்கு வாகன யோகம் வந்துடுது. பிப்ரவரி 5 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச் மாதம் ஒரு 20 தேதி வரைக்கும் நமக்கு வாகன யோகம் இருக்குது. இந்த மாதிரி இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு அருமையான ஒரு தருணமாக, அருமையான ஒரு நேரமாக இந்த பிரபஞ்சம் மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க போகுது. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடந்துருமா? அப்படியே நடக்கணும்னு விதி இருந்தால் மாறவா போகுது? ஒருத்தருடைய ஜாதகம் கணிச்சு கணக்கு போட்டு சொல்கிறது வேறு, எதுவுமே தெரியாமல் பொது பலன் வச்சு நம்ம பேசுகிறது வேறு. இப்போ நான் சிம்மராசிக்கு உண்டான பலன் தான் நான் சொல்கிறேனே தவிர சிம்மராசியில் பிறந்த உங்களுடைய கிரகம் பார்த்து நான் பார்க்கல, பலன் சொல்லலை. 10 வாரத்தில் 2 வார்த்தையாக அதை நடக்காமல் போயிடுமா? ஏன்னா உங்களுக்கு ஆதாரபூர்வமாக தான் எல்லாம் சொல்கிறேனுங்க. வாகனம் வாங்குறதுக்கு என்ன சார் ஆதாரம் நீங்கள் கேட்கலாம்.
4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம்தான் வாகன ஸ்தானாதிபதி. அவர் உச்சத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அது உங்கள் ராசியாதிபதி நட்சத்திரத்திலிருந்தே பார்க்குறார். உங்கள் ராசியாதிபதி நட்சத்திரம்ன்றது யார்? சூரியனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருப்பார். அப்போ சூரியனுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படும், செவ்வாயுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படும். வாகனத்துக்கு அதிபதி சூரியன். வாகன ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யார்? செவ்வாய். இரும்பு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யார்? சனி. ஏங்க சனியும் பார்க்குறாரு, சூரியன் பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் வாகனம் வாங்குறதுக்கு? புதனும் சூரியனும் சேருவதால் அரசாங்க உத்தியோகம். அப்போ அரசாங்க உத்தியோகம்னா புதன் சூரியன் சேர்ந்து கோட்சார ரீதியாக நம்மளை பார்க்கணும். இந்த பார்க்குறாரே. இந்த நேரத்தில் குருவுடைய பார்வைப்படுது இல்லைங்களா? குரு பகவான் யார்? குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம். அப்போ குரு பகவான் பார்க்குறாரு. அப்போது ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொரு கிரக அமைப்புகள் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஒன்று நம்ம ஜாதகத்தை அப்பப்போ பார்க்கணும், இல்லையா இந்த மாதிரி ஒரு ராசி பலனாவது நம்ம அப்பப்போ பார்க்கும் பொழுது, ஓ இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் நமக்கு நல்ல நேரமா, அப்போ நம்ம முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணி பார்த்தா தானே நமக்கு அது செட் ஆச்சா செட் ஆகலையா, வந்ததா வரலையா, நடந்ததா நடக்கலையான்னு பார்க்க முடியும். எல்லா நாளும் மாதிரி இந்த நாளை நம்ம ஓட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லையே. இந்த தருணத்தை முயற்சி பண்ணி பாருங்கள், செயல்படுத்தி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். மார்ச் மாதம் ஒரு 20 தேதியிலிருந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 19 தேதி வரை சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரி பண்ணிடும். வாங்கின பணமாக இருந்தாலும் சரி கட்டுறதுக்கான ஒரு தகுதியை கொடுத்துரும். கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி வாங்கிறதுக்கான பிராத்தத்தை கொடுத்துரும். பிராத்தம் வேறு, தகுதி வேறு. வாங்கின பணத்தை நம்ம கட்டுறோம்னா நம்மளுடைய வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு வகையில் காசு பணம் வந்து சேரணும். அப்படி வந்தால் நம்ம ஒரு தகுதியாக வந்துடுவோம், நம்ம வாங்கின இடத்துல கட்டிவிடுவோம். கொடுத்த இடத்துல வாங்குகிற அளவுக்கு இருக்கணும்னா நமக்கு பிராத்தம் இருக்கணும். கொடுத்த பணம் வாங்குறதுக்கு நமக்கு பிராத்தம் இருக்கணும். அப்போ அந்த பிராத்தம் இந்த தருணத்தில் ஏற்படுத்த போகுது இந்த பிரபஞ்சம். இது எந்த நேரம் சார் அப்படின்னா, நமக்கு மார்ச் மாதம் ஒரு 20லிருந்து ஏப்ரல் மாதம் ஒரு 19 தேதி வரை இதுக்கான ஒரு நேர காலங்களாக இருக்கும். அதுபோக ஒரு சில நண்பர்களுக்கு இந்த கேது பகவான் ரன்னில் இருக்கிறதுனாலையும் ராகு வந்து 8ல் இருக்கிறதுனாலையும் உடல் உபாதைகள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கும். உடல் ஸ்தானத்தில் கேது இருக்கிறார் இல்லையா, செவ்வாவுடைய சாரம் வாங்கி முதுகு வலியிலிருந்து, மூட்டு வலியிலிருந்து, தலைவலியிலிருந்து, நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, எலும்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஒரு புறம் இருக்குதுன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளும் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு இருக்கிற சிம்மராசி நண்பர்களுக்கு வர மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்குள்ளார உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான நேர காலங்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுவரைக்கும் நான் போகாத மருத்துவமனை இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. இது வரைக்கும் என்னுடைய உடம்புல இருக்கிற தொந்தரவு சரியாகலை. ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க அந்த நாளில் சரியாயிடுமா சார்? 1000 காசில் ஆகாதது ஒரு அருகம்பில்லால் ஆகுதுன்னு சொல்கிறது உண்மைதானே, பொய்யாகாது இல்லை. அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி இல்லை. மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்குள்ளார உடம்பில் இருக்கிற உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான நேர காலங்கள். ஏப்ரல் மாதம் 19லிருந்து மே மாதம் அந்த 2ஆம் தேதி வரை படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது, ஒரு மண்மனை வாங்கிறதுக்கான பிராத்தம் கொடுக்கறது, புத்தர செல்வம் பெறுகிறது. இந்த மாதிரியான நேர காலங்கள். ஃபஸ்ட்டு படித்த படிப்புக்குண்டான படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு உறுதியாக கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கல்வியில் தடை இருக்குதா, அந்த கல்வியில் இருக்கிற தடை சரியாகும். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா அந்த மாதிரி சங்கடங்கள் சரியாகும். ஒரு நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்துறதுக்கான நேர காலங்கள் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரை. இந்த தருணத்தில் நிறைய நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி ஏற்படுத்தும். நிறைய நண்பர்களுக்கு 100% ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன். அதுபோக ஏன்னா புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு. குரு நம்மளுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணம், பார்க்கக்கூடிய கடைசி தருணம். ஏன்னா மே மாதம் 2க்கு மேற்கொண்டு பார்த்திங்கன்னா 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய புத்திரஸ்தானாதிபதி, புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு
நம்ம ராசிக்கு 10வது பாவத்துக்கு போயிடுவார், தொழில் ஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ அதுக்குள்ளார நமக்கு ஒரு நல்லது செய்துட்டு போயிடுவார். ஆக சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, வாழ்வாதாரத்திலையும் சரி, உடல் உபாதைகளிலிருந்து விடுபடுறதுக்கும் சரி, இது சிறந்த ஒரு தருணம். வர்ற மே மாதம் 2ஆம் தேதி வரை. நிறையா முறை நான் சொல்லிகிட்டு இருக்கிற வார்த்தை தானுங்க, எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சியும் இந்த பிரபஞ்சம் கொடுத்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் சாதகமான கிரக அமைப்புகள் இருந்தால் மட்டுமே அந்த வளர்ச்சியும் சரி, அந்த வாய்ப்புகளையும் சரி நம்மளை பயன்படுத்திக்கிட முடியும். தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். இன்றைக்கி என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, சாதகமான நேர காலங்களா, பாதகமான நேர காலங்களா, எந்த நேரத்தில் எந்த செயல் செய்யலாம், இல்லை நாம் செய்யறதுக்கான நேர காலங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றது பார்த்துட்டு இந்த செயல் செய்யுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.